ஸ்டார்ட் அவர் மான்வோட எபிசோட் 13ஓட ஸ்டார்டிங்கில் நான் வந்து உங்களை தேங்க் பண்ணுறேன். அதாவது எங்களுடைய கிரேட் ஸ்னேக் ஆஃப் ஜங்ஷன் இந்த கிளானுடைய செலெக்ஷன் எக்ஸாமுக்கு வந்ததற்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட் ஹேண்டுக்கு பார்த்தீங்களா அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த எக்ஸாம்ன்றது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளானில் ஜாயின் பண்ணுறது மூலயமா லீக்கிட்ட க்ளோஸ் ஆகிடுவோம். அதற்கு இந்த செலெக்ஷன் எக்ஸாமை பாஸ் பண்ணி ஆகணும். நான் ஏன் இவாக்குவை அப்ரோச் பண்ணேன்னா வந்து அவங்களோட அட்டென்ஷன் வந்து என் மேலே வர தேவையில்லைன்னு தான் நினச்சேன். பட் இதான் அதற்கான நேரம். ஸோ நான் வந்து யாங் ஜின்சியூ, அதாவது லீயோட ரைட் ஹேண்ட் மேன் சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட நேமே தான். ஸோ அவர் தென் எக்ஸாமினர் இவங்களுடைய அட்டென்ஷனை என்னோடய பவரை காட்டி பெறுறதுக்கு இதான் வந்து ரைட் சான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தென் வந்து அசாஹியை வந்து கொய்சுகே நீ வந்து இந்த எக்ஸாமில் கலந்துக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும் ஆமாம் நானும் தான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். தென் ஹீரோ யோசிக்கிறான், நான் வந்து இவ்வளோ இந்த விஷயத்தில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கக்கூடாது. தென் ஹீரோயினும் என்னால் எதுவும் பெருசாக பண்ண முடியாது, பட் இருந்தாலும் எனக்கு தெரியல, நான் வந்து இதில் ஜாயின் பண்ணணுன்ட்டு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சொல்கிறாங்க நம்ம 2 பேரும் நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுப்போம் ஸோ இந்த பிளானில் வந்து சேர்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறான். தென் நான் வந்து இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு இந்த கிளானில் சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். தென் அந்த எக்ஸாம்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய மேஜிக்கல் பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த குளோபை வந்து நீங்கள் டச் பண்ணலாம். ஸோ இது உங்களோட மேஜிக்கல் பவரை வந்து விஷுவலைஸ் பண்ணி காட்டும். ஸோ எல்லோரும் வந்து 1 by 1 வராங்க. ஸோ எல்லாம் அவங்களுடைய பவரை வந்து அந்த குளோபில் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமினரும் பி சி அந்த மாதிரினா வந்து ரேங்க் போட்டுன்னு இருக்காரு. என் டி கூட போடுறாரு. பட் நான் பார்த்த வரைக்கும் இதில் யாருக்கும் ஏ போடலை. நெக்ஸ்ட்டு வந்து அசாய் கொய்சுகே நம்ம ஹீரோவை தான் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ தென் நம்ம ஹீரோவும் போகிறாரு. அவரோட ஐடி கார்டை வந்து ஷோ பண்ணுறாரு. பட் எக்ஸாமினரை வந்து ரொம்ப சலிப்பாக பார்க்குறாரு. என்ன லெவல் 30 ஆட்ரிபியூட்டும் வாய்டுன்னு இருக்குது, இவங்ககிட்டேருந்து நம்ம ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. தென் நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட் அந்த குளோப் வந்து டச் பண்ண உடனே ஸோ வேறு யூனிவர்ஸில் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான பவர் வந்து ரிலீஸ் ஆகுது. எக்ஸாம் நிறைய ஒரு கண்ணை மறைச்சிடாருன்னா பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸால் அதை பார்க்க கூட முடியல, என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து அவரோட கையை அதில் எடுக்கிறாரு. ஸோ இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது எக்ஸாமினரும் ஓகே எஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. தென் ஹீரோவுக்கு வந்து அசாய் கொய்சுகே பக்கத்தில் எஸ்ன்னு போடுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா பிடிசி அந்த மாதிரி ரேங்க் தான் இங்கே போட்டுருந்துருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு மட்டும் எஸ் ரேங்கே போட்டிருக்காரு. தென் வந்து உங்களுடைய மேஜிக்கல் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கான போட்டி இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து அவனுடைய பவரை கொண்டு வந்து ஒரு எர்த் மேஜிக்கான கொண்டு ஒரு பாலை மேக் பண்ணுறான். தென் இந்த எக்ஸாமினரும் பார்த்துட்டு என்ன இவன் வந்து அவ்வளோ மேஜிக் பவர் வச்சுருந்தாலும் ஜஸ்ட் ஒரே ஒரு எர்த்து உருண்டையாக தான் மேக் பண்ணுறான் அப்படின்றத பார்க்குறாரு. பட் ஹீரோ வந்து லைட்டாக சிரிச்சுட்டு அவனோட ஆரோ வந்து அன்லீஷ் பண்ணுறான். தென் பார்த்தீங்கன்னா வாட்டர் மேஜிக்கு பயன்படுத்தி இன்னொரு குளோப் மாதிரி கொண்டு வரான். தென் இன்னொரு கையில் ஃபயரை கொண்டு வரான், இன்னொரு இதில் லைட்னிங்கை கொண்டு வரான். ஸோ இன்னொரு கையில் வந்து விண்டை கொண்டு வரான். ஸோ அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா மேஜிக்கும் இருக்குது. எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க, யார் இவன் எப்படி ஒரே நேரத்தில் எல்லா விதமான மேஜிக் ஆட்ரிபியூட்ஸும் இவனால் பயன்படுத்த முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டன்னிங்காக ஹீரோவை பார்க்குறாங்க. இவங்ககிட்ட பவர்லெஸ்ஸான வாய்ட் ஆட்ரிபியூட் தான் இருந்துச்சு, அதை வச்சு எல்லோரும் வந்து இவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்போ என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். உடனே நம்ம அசாஹியை வந்து தட்ஸ் அமேசிங் கொய்சுகே அப்படின்ட்டு பேசுகிறாங்க. உடனே ஹீரோவும் தேங்க்ஸ், நீனும் அவனோட பெஸ்ட்டை பண்ண அசாஹி அப்படின்ட்டு ஹீரோ வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறான். தென் வந்து அசாஹி என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போன பிளான்ஸை அவங்களுடைய மேஜிக்கை கொண்டு உயிர்த்தெழ வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த சாதாரண பீப்புளுக்கு ஒன்றுமே தெரியாது. பட் நம்ம ஹீரோ வந்து ஸோ ரீஇன்கார்னேட் ஆகிருக்கான்ல, அவனுக்கு வந்து ஞாபகம் வருது இது வந்து எதுவும் ஸ்பெஷலான விஷயம்னா கிடையாது, இறந்த பூக்களை கொண்டு வரதுக்கு இவ வந்து லைட் மேஜிக்கை பயன்படுத்துகிறா, பட் இது வந்து ரொம்பவே ரேரான பவர் அப்படின்னு சொல்கிறான். பட் எக்ஸாமினர் வந்து இதை பெருசாக வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஸோ இதனால் வந்து இவ எந்த விதமான பிரச்சனையிலையும் மாட்டிக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது ஸோ லீயோட ரைட் ஹேண்டு மேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து அசாஹி கரேன், ஸோ இவரை வச்சு நம்ம டெஸ்ட் சப்ஜெக்டாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மெசேஜை வந்து போட்டு வைக்கிறான். யாருக்குன்னா லீக்கு தான். ஸோ இந்த எக்ஸாமில் ஃபைனல் டெஸ்ட்டாக 1-to-1 காம்பேட் மேட்ச் தான் வைக்கிறாங்க. அதாவது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளான் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கிளானில் இருக்க மெம்பர்ஸ்க்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 1-on-1. ஸோ அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க, என்னது கிரேட் ஸ்னேக் ஆஃப் ஜங்ஷனோட மெம்பர்ஸ் கூட நம்ம 1-on-1 ஃபைட் பண்ணணுமா. தென் ரைட் ஹேண்டு மேனும் வந்து பேசுகிறாரு.
நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. நாங்கள் வந்து உங்களுடைய காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மெஷர் தான் பண்ண போகிறோம். நீங்கள் ஜெயிச்சாலும் தப்பு இல்லை, தோற்றாலும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணுறீங்கன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு தான் சொல்கிறாரு. ஏங்க வந்து தேவையாக காட்டுறாங்க, பரவாயில்ல. ஏன்னா வந்து எந்த விதமான ஸ்டூடெண்ட்டாலையும் எங்களுடைய கிளான் மெம்பர்ஸை 1-on-1 தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையில் தான் இருக்கார். உடனே வந்து ஹீரோ ஒருத்தனை சேலஞ்ச் பண்ணுறாரு. அவனும் வந்து தன்னை பேசுகிறான். உன்கிட்ட வந்து என்ன தான் வந்து எக்ஸாமில் நீ பல மேஜிக்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் என்கிட்ட வந்து உன்னால் நிற்க முடியாது அப்படின்ட்டு பேசுகிறான். நான் வந்து உனக்கு ரியல் காம்பேட்னா என்னென்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்டருந்து கற்றுக்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். தென் அந்த பர்சனும் வந்து நான் உன்னை ஒரே அடியில் தோக்கடிச்சிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனுடைய எர்த்து மேஜிக்கை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோவை நோக்கி. ஸோ ஹீரோ வந்து அவனுடைய விண்டு மேஜிக்கை கொண்டு சிங்கிள் ஸ்லாஷ்லேயே வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிடுறான். பட் இவன் பார்க்குறான், என்ன இது, எப்படி இவன் வந்து என்னுடைய மேட்சுக்கு ஒரு சிங்கிள் ஹிட்லேயே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அவன் மறைஞ்சு போயிடுன்னு பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து அவனுக்கே பின்னாடி வந்து ரொம்ப வேகமாக வந்து அவனுடைய ஸ்வாடு, அது ரைட்னிங் ஸ்வாட் மாதிரி கொண்டு அவன் கழுத்தில் வச்சுட்டான். தென் ஹீரோ சொல்கிறான், நம்மளுடைய மேட்சுக்கு பயன்படுத்த முடியுமே நிறைய ஒரு ஓப்பனிங் க்ரியேட் பண்ணி ஸோ ஈஸியான ரியல் காம்பேட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து உங்ககிட்டருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த கேம் வந்து ஈஸியாக முடிச்சு வைக்கிறான். தென் வந்து அவங்களும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வின்னர் பார்த்தீங்கன்னா அசாய் கியோசாக்கி. யாங் வந்து யோசிக்கிறான், யார் இவன் ஈஸியாக வந்து கிரேட் ஸ்னேக் ஆஃப் சாங்சன் கிளானுடைய ஒரு மெம்பரையே தோக்கடிச்சிட்டான் அப்படின்ட்டு பார்க்குறான். அந்த ஸ்டூடெண்ட் யார் அப்படின்ட்டு ஒரு யோசிச்சுனே வந்து லீக்கு வந்து காலும் மேக் பண்ணுறான். லீ வந்து என்ன எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தியா? தென் லீயோட ரைட் ஹேண்ட் மேனை வந்து சொல்கிறான் யாங்கு. ஸோ ஆமாம், நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன். உடனே இவங்க வந்து யார் அது அப்படின்னு கேட்கும்போது ஸோ அவன் வந்து எல்லா விதமான எக்ஸாமையும் வந்து ஓவர்வெல்மிங்கான ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அவனோட பவர் பார்த்தீங்கன்னா வாய்ட் ஆட்ரிபியூட். உடனே வந்து லீ யோசிக்கிறாங்க, ஸோ அன்றைக்கி இவாக்கவும் இந்த வாய்ட் ஆட்ரிபியூட் பற்றி பேசியிருந்தான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கினியா பிக்கை வந்து என்னோடய கைக்குள்ளே நான் கொண்டு வர போகிறேன் ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக அப்படின்ட்டு இவங்களை வில்லத்தனமாக காட்டுறதோட இந்த எபிசோட் 13 முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.